ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் புதன்கிழமை. இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கி விடுவார். அப்பொழுது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடங்கள் எல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும். அப்பொழுது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லுவார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவன் மீது தனியாத தாகம் கொண்டிருக்கும் கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, அமெரிக்காவின் மிசிசிபி ஆற்றில் படகு ஒன்று பயணம் செய்து கொண்டிருந்தது. அதில் கலிபோர்னியாவில் உள்ள தங்க சுரங்கத்தில் வேலை பார்த்த வேலையாட்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. படகு திடீரென்று எதன் மீதோ மோதி அது விபத்துக்குள்ளானது, உடையவும் ஆரம்பித்தது. அதில் பயணம் செய்த அனைவரும் உயிர் தப்பினால் போதும் என்று நினைத்து ஆற்றில் குதித்து நீந்த ஆரம்பித்தனர். எல்லோரும் குதித்து முடித்த பின்பு இறுதியாக ஒருவன் படகின் மேல்புறம் வந்து அங்கு நின்று கொண்டு ஆற்றில் குதித்தான். அவனுடைய பெயர் தங்கராஜ். அந்த தங்கராஜ் சிறிது நேரத்தில் இறந்து போனான். பின்பு வந்த மீட்பு பணியினர் அவனது உடலை மீட்டு எடுத்து அதை சோதித்த பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது, அவன் இடுப்பை சுற்றி தங்க கட்டிகளை கட்டியிருந்தான் என்று. எல்லோரும் உயிர் பிழைக்க ஆற்றில் குதித்த அந்த நேரத்தில் இவன் மட்டும் தங்க கட்டிகளை சேகரிக்கும் வேளையில் குறியாக இருந்தான். ஆனால் அந்தோ பரிதாபம், என்னை காப்பாற்றும் என்று நினைத்த அந்த தங்க கட்டிகளே அவனுடைய சாவிற்கு காரணமாகிவிட்டன. எது தன்னுடைய வாழ்வை உயர்த்தும் என்று நினைத்தானோ அதுவே தன்னுடைய அழிவுக்கு காரணமாகிவிட்டது. இன்றைய முதல் வாசகத்தின் மையச் செய்தியும் இதுதான். அதாவது, யாவே இறைவனை புறம் தள்ளிவிட்டு பிற தெய்வ வழிபாட்டில் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டு இஸ்ரேல் அழிந்து போனது என்கின்ற செய்தியை ஒசேயா இறைவாக்கினர் வழியாக ஒரு திராட்சை செடி ஊமையின் மூலம் எடுத்து சொல்வதாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. செல்வ செழிப்பு தன்னிலே தீமையற்றது என்றாலும் காலப்போக்கிலே அதை சரியாக கையாளாமல் போனால் அதுவே நம்முடைய அழிவுக்கு காரணமாக மாறிவிடுகின்றது. அது ஒரு மனிதனை மூடிய இதயம் கொண்டவனாக மாற்றிவிடுகின்றது. தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் அது முக்கியத்துவம் முதலிடத்தை கொடுக்கின்றது. தனக்கு எது இன்பம் மகிழ்ச்சி கொடுக்குமோ அதை மட்டுமே தேட தூண்டுகின்றது. இறுதியாக சொல்லப்போனால் தன்னோடு இருக்கும் மனிதர்களையும் இறைவனையும் மறப்பதற்கும் மறுப்பதற்கும் காரணமாக அது அமைந்து விடுகின்றது. வேறு வார்த்தைகளில் சொல்லப்போனால் செல்வம் தீமையானது அல்ல, மாறாக அதன் மீது நாம் முழுமுதல் கவனத்தை செலுத்தும் பொழுது அது தீமையாக மாறிவிடுகின்றது. இன்றைய மனிதர்களின் பரிதாப நிலை என்னவென்றால், செல்வத்தை தங்களது இதயங்களில் பதித்து வைத்து கொண்டு தங்களுக்கென்று பலிப்பீடங்களை அமைத்து அதை வழிபட ஆரம்பிக்கின்றார்கள். சிலர் பட்டம், பதவி, புகழ் என்னும் பலிப்பீடங்களை கட்டுகின்றார்கள். வேறு சிலர் அந்தஸ்து, அதிகாரம்,
அங்கீகாரம் என்னும் பலிப்பீடங்களை கட்டுகின்றார்கள். இன்னும் சிலர் தற்பெருமை, பொறாமை, வீண் பேச்சு, குடிவெறி, காமவெறி, தவறான முன்மாதிரிகை என்னும் பலிப்பீடங்களை கட்டி அவற்றை வழிபடுகின்றார்கள். இவை அனைத்தும் வாழ்வை கொடுக்கும் என்று எண்ணி எண்ணி அவற்றின் பின்னே சென்று தங்களுடைய வாழ்வை அவர்கள் அழித்து கொள்ளுகின்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். இறைமகன் இயேசு இவ்வுலக மதிப்பீடுகளின் அடிப்படையில் அல்ல, அதற்கு நேர் எதிர்மாறான ஒரு வாழ்க்கையைத்தான் அவர் வாழ்ந்தார். நம்மையும் அவர் வாழ அழைக்கின்றார். லூக்கா 9:58 நாம் வாசிப்பது போல, தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி வாழ்ந்தவர் அவர். இப்படிப்பட்ட இந்த மாற்று கலாச்சாரம் தனக்கு பின்னும் தொடர வேண்டும் என்று சொல்லி 12 திருத்தூதர்களையும் அவர் தேர்ந்து கொள்ளுகின்றார். அவர்களுக்கும் இதை முழுமையாக கற்பிக்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்து தியானிக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனின் உள்ளம் செல்வத்தாலும் அதனுடைய ஆசைகளாலும் நிரம்பி இருக்கும் பொழுது அங்கு இறைவனுக்கும் அவருடைய மதிப்பீடுகளுக்கும் இடமில்லாமல் போய்விடுகின்றது. பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் நாம் ஆலயம் சென்று இறை அருளுக்காக வேண்டுகின்றோம். இப்படி இறை அருளை பெறுவது சாத்தியமா? நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுமா? இந்த கேள்விகள் எப்பொழுதும் நம்முடைய மனதிலே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கேள்விகளுக்கு விடையும் நாம் தான் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக தர வேண்டும். அன்றாடம் என்னை தாங்கி வழிநடத்தும் தெய்வமே, இவ்வுலக செல்வங்கள் தான் எனக்கு வாழ்வை தரும் என்று பல நேரங்களிலே அவற்றின் பின்னே நான் ஓடியிருக்கின்றேன். ஆனால் இன்று என்னுடைய விசுவாச கண்களை, என்னுடைய நம்பிக்கையின் இந்த கண்களை நீர் திறந்திருக்கின்றீர். உம்மை பற்றி கொள்வதில்தான் எனக்கு வாழ்வு. அன்பு ஆண்டவரே, நீர் ஒரு புதையல். இந்த புதையலை கண்டு இதை நான் எனதாக்குகின்ற பொழுதுதான் எனக்கு முழுமையான வாழ்க்கை கிடைக்கின்றது என்பதை புரிந்து அறிந்து வாழுகின்ற ஆசீர்வாதங்களை எனக்கு நிறைவாக தாரும். என்னை சுற்றியுள்ள செல்வங்கள் என்னுடைய இதயத்தை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய நல்ல வாழ்க்கையை அடைத்து விடாமல், அவைகளெல்லாம் ஒரு தடையாக மாறிவிடாமல் இருக்கின்ற ஒரு வரத்தை தந்து என்னை வழிநடத்தும். என் வாழ்வில் நீரே முழுமையான செல்வம் என்பதை கண்டுகொள்ள எனக்கு வரம் தாரும். இவ்வுலக செல்வங்களை பற்றி கொண்டு வாழ்வை இழப்பதை விட ஒப்பற்ற செல்வமாகிய, நிரந்தர செல்வமாகிய உம்மை பற்றி கொண்டு என்றுமே வாழுகின்ற வரத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உமது உதவியை நிறைவாக தந்தருளும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஜபத்தை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கின்ற, தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட, உம்மை நான் அறிந்து உறவாட, உள்ளதெல்லாம் இழந்தேன் நான், உள்ளதெல்லாம் இழந்தேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.